வணக்கம். நான் உங்கள் ஜிகே டெக் கோபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து நம்ம இருக்கிற சைட் வந்து காங்கேயம் சைட். ஸோ காங்கேயம் சைட்டுக்கு பேக் சைடு தான் வந்து காங்கேயம் சைட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4 ஃப்ளோர் இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வந்து நம்ம என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவோ வந்து பெயிண்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. இப்போது உள்ளே போய் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிள்ளை, வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயம் எஸ்எம்கே பில்டிங்கில் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது 4வது ஃப்ளோர் தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஸ்டெப்பில் லைட்டு, அதுவோ வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்ஸு எல்லாமே பக்காவாக பண்ணி எல்லா வேலையும் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதுவோ பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் விதவிதமாக இந்த பில்டிங்கில் வந்து மாட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து யாரும் வாங்கி கொடுக்கல, நாங்களும் மாட்டினதில்லை. ஆனால் வந்து இந்த பில்டிங்கில் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லா வேலையுமே பண்ணிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஹைலைட்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து வேலையில் வந்து இன்வால்வ் ஆகி தான் வந்து இந்தளவுக்கு நம்ம பண்ண முடியுது. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக தான். ஓகே, நாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய இன்டீரியர், அதாவது எங்கள் ஒர்க்கு இல்லாமல் பெயிண்டிங்க்கு, மற்ற வந்து இன்டீரியர் ஒர்க்கு, மற்ற டைல்ஸு இதெல்லாமே வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. இப்போது அதையும் தான் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போது எல்லா ஒர்க்குமே இது வந்து ஃபினிஷிங்கு, ஃபுல் ஃபினிஷு. நம்ம வந்து இது வந்து நான் எடுத்தது வந்து வீடியோ நம்ம புனியாச்சனைக்கு முன்னாடி தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். எல்லாமே வந்து இந்த பில்டிங் வந்து டைம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டைம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அவசரமாக பில்டிங் வேலை செய்கிறதோ, மற்றபடி அப்போ வாங்க இப்போ வாங்க அப்படின்ட்டு லேட் பண்ணுறி அப்படியெல்லாம் எப்பவுமே இந்த பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து லேட் பண்ணியோ இதை பண்ணியோ வந்து நாங்கள் செய்யலை. கரெக்டான டைமிங்க்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து நம்மளுக்கு மேல் ஃப்ளோர் தான். மேல் ஃப்ளோர் பார்ப்போம். சரி வாங்க. மேலே முன்னே ஒரு கிளாஸு வெளியே செமையாக தெரியுது. அடுத்தது அப்படியே லெஃப்ட்டு திரும்புவோம். லெஃப்ட்டு திரும்பினா படி ஒரு லைட்டு. இப்போ கீழே மாட்டிருக்க லைட்லேயே வந்து இது வந்து பெரிய சைஸ். கீழே வந்து சின்ன சைஸ் மாட்டிருக்குது. இது வந்து பெரிய சைஸ் லைட் மாட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டிருக்காங்க அந்த ஓப்பனுக்கு. அதனால் மழை தண்ணியில் ஒரு சுற்றுல வராது. அடுத்தது இங்கே ஒரு டிசைன் லைட் பக்கா. இதை மட்டும் போட்டுட்டாவே போட்டு படிக்க வச்சோம், நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம், சூப்பராக இருக்கும். இது ஃபுல் டிசைன் லைட். ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு வந்து லைட்டு ஓகே 2 வேஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நமக்கு தெரியல. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இந்த டிசைனில் இருக்கும். ஓகேங்களா? மேலே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஸ்டோர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. மேலே இதுக்குள்ளே எல்லாமே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு பெட்ரூம் போவோம். ரைட் சைடு பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு லைட்டு, சைடு வியூ, அது ஃப்ரண்ட் வியூ, நல்லா வீடியோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. ஒரு கிளாஸும் போட்டுருக்காங்க. எதுவுமே தேவையில்லை. மொத்தத்தில் பெட்டு மட்டும்தான் போகும். எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபுட் லேம்பும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
அடுத்தது நம்ம பாத்ரூம் உள்ள கீழே இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் மேலேயுமே இந்த ஸ்டாண்டு, அதுவாக எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஹீட்டர் மற்றும் ஆப்ஷனு, அதுவாக ஷவரு, ஹேண்ட் ஷவர்ஸ் வந்து வாங்கி வந்துடும். இதில் வந்து சல்லடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் சல்லடை வச்சுருக்கோம். இதில் வந்து 3 ஃபில்டர் இருக்குங்க, ஓகேங்களா, 3 ஃபில்டர் இருக்க மாதிரி வச்சுருக்கு. அப்புறம் அதே மாதிரி டியூப் லைட் வச்சுருக்கேன் இங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டு வார்ம் ஒயிட்டு டியூப் செட்டு. சரி, ஓகே, அடுத்த கட்டம் போகும். கவர்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து பாத்ரூமு, பார்த்தா அது பீரோவா இல்லை பாத்ரூமா அப்படின்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போகிற பாருங்கள். இது பாத்ரூம் இருக்கிறது எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணால் தான் அது வந்து பாத்ரூமே தெரியும். அது தனி லாக்கும் இருக்குது. இது வந்து நம்மளுக்குள்ள பெரிய சைஸ் பாத்ரூம், அதாவது 8க்கு 10 சைஸு. இதில் வந்து வாஷ் பேஷன் அந்த காரணம் கொடுத்துருக்கோம். அடுத்தது குளிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் போயிடுச்சு. டாய்லெட் பேசின் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே ரைட் சைடில் கொடுத்தாச்சு. இது வந்து செவரு வந்து நமக்கு 9 இன்ச்சு செவரு, 10 இன்ச்சு செவரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்சீல் டேங்க் வந்து உள்ள காடி எடுத்து வச்சிட்டோம். பக்கம் எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஹீட்டர் வந்து கூட எல்லாமே மாட்டியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா டியூப் செட்டு ப்ளஸ் வந்து கிளாஸு, ப்ரஷ் ஸ்டாண்டு எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் வெண்டிலேட்டருக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே கொடுத்தாச்சு. லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் லைட் மாட்டியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்மளுக்கு பால்கனி ஒன்று இருக்குது இந்த ஃப்ளோர்லேயுமே. இதுலேயும் வந்து வெளியே வந்து நம்மளுக்கு வாஷ் பேஷன்ஸ், கிளாஸு எல்லாமே வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஆப்ஷன் கேட்டாங்க. அதுவோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயுமே வாஷிங் மிஷின் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுவோ சிலிண்டர் லைட்டு, இந்த லைட்டு வேறு லெவலில் பக்கவாக இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம மொட்டை மாடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கு ஸ்டெப் வச்சுருக்காங்க. அதுவும் மேலே வந்து டாப்பில் இந்த கார்னரில் ஸ்பாட் லைட் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் எரியும். இதில் வந்து இது எடுத்தோம்னா செமையாக இருக்கும். வச்சுருக்கு. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 3 டேங்க் வச்சுருக்கு. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே மாட்டியாச்சு. துணி காய போடுறதுக்கான ஸ்டாண்டு எல்லாமே பக்கா ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் வச்சுருக்கோம். ஏன்னா ஏர்லாக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு கிட்ட மட்டும் இல்லாத தண்ணி வந்து கீழே இறங்குறது தண்ணி வந்து ஸ்லோ ஆகுது அப்படிம்பாங்க. நம்ம இதுக்கு வந்து எந்த ப்ரெஷர் மோட்டரும் எதுவுமே வைக்கல. ஆனால் டைவர்ட்டர் வச்சுருக்கோம். ஆனால் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ஒரு நினைக்கிறேன் விடணும். எல்லாமே வச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வந்து கீழே வந்து ஒரு ஓப்பன் இருந்துச்சுல, அது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தா
சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பில்டிங் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃபினிஷிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இனி அடுத்த வீடியோ வந்து நம்ம நியூ வீடியோ வந்து இப்போ தான் பில்டிங் எல்லாம் ஆகிட்டுருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மட்டம், ஏரடி மட்டம், அதுவாக வந்து ஏதோ ஒரு மாதம் ஆயிரும். இப்போ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பில்டிங் வீடியோ போடுறதுக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி. நன்றி, வணக்கம்.